ஸோ திஸ் is Kishore and welcome back to Kishore Analytics. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம படிச்ச தியரட்டிக்கலாக அரிமா சரிமா ப்ரோபேட்னு சொல்லி நம்ம தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம். ஸோ நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் ஒரு டேட்டா செட் ஏர் பேசஞ்சர்ஸ்னு ஒரு டேட்டா செட் எடுத்து அந்த டேட்டா செட்டில் அரிமாவை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா அரிமா சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணாது. ஸோ இந்த டேட்டா செட் ஃபுல்லாக சீசனாலிட்டியாக இருக்கும். ஸோ ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தான் ஏர் பேசஞ்சர்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா செட்டில் இருக்கும். ஸோ அரிமா ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் சரிமா அரிமாக்கு மேலே இருக்குது சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணுறது அது சரிமான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சரிமா சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மாடல் ப்ரோபேட்ன்ற ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலை பற்றி பார்க்குவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மாடல் எக்ஸ்ட்ரா மாடல்ஸ் லைக் வேர்ல்ட் விண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மாடல், இடிஎஸ்ன்ற ஒரு அட்வான்ஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அந்த டேட்டா செட்டில். ஃபைனலாக எந்த மாடல் இந்த டேட்டா செட்டுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் செஷனாக தான் இருக்கும். ஸோ கீப் வாட்சிங். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், நம்ம போன வீடியோ அதுக்கு முந்தின இருக்க வீடியோவில் தான் நம்ம அரிமா சரிமா டைம் சீரிஸ் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ப்ரோபேட் எல்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம தியரிட்டிக்கல் செஷன்ஸ், அரிமானா என்ன, அதுக்கு பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிமானா என்ன, அது பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது, மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் அப்படின்னு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தியரிட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஏற்கனவே தியரிட்டிக்கலாக படிச்சதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அரிமா பற்றி பார்க்க போகிறோம். அரிமா எப்படி ஒரு டேட்டா செட்டில் ஒர்க் ஆகுது, ஸோ அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது, சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணதான் சொல்லியிருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சரிமா எப்படி சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக் மாடல் இன்பில்ட்டாகவே எல்லாமே ட்ரெண்டு சீசனாலிட்டி ஹாலிடேஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடிஷனலாக நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா மாடல் எடுத்து வந்திருக்கேன், ஆல்டிமெண்டஸ் அண்ட் இடிஎஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 எக்ஸ்ட்ரா மாடல் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது அப்படி ஆல்டிமெண்டஸ் இடிஎஸ் மாடல்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆனோ இந்த செஷன் ஃபுல்லாகவே தியரட்டிக்கல் செஷனாகவே தான் இருக்கும் போது. ஸோ நான் ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுட்டேன், நான் இதை பற்றி நிறையா கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நிறையா ட்ரை பண்ணி வச்சேன். ஸோ இந்த நோட் புக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க் கிட்டப் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அஸ் ஆஃப் நவ் நம்ம எப்பயுமே பிளேயர் சொல்லி போடுற மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே பேண்டாஸ் வந்து மெயின், டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறதுனால பேண்டாஸ் கண்டிப்பாக மெயினும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டுட்டோரியலும் போட்டிருக்கோம். ஸோ அதோட டுட்டோரியல் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்க. ஸோ இம்போர்ட் பேண்டாஸ் as PD, நம்பை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இம்போர்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இம்போர்ட் நம்பை as NP. ஸோ இங்கே வந்து நான் பிளாட்லி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் நான் பிளாட்லி, ஏன்னா பிளாட்லியில் வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இந்த மேட் பிளாட்லி இப்போ சீபார்னு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த அச்சோவர் பண்ணும்போது பாருங்களேன், ஸோ எப்படி காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அச்சோவர் பண்ணும்போது மந்த் ஜூன் 1955 இந்த மாதிரி காட்டுது. இதுவே இந்த மேட் பிளாட்ல டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த சார்ட் we can get into the matplotlib and cbon. So we are using the plotly. So hereafter we want to use the plotly. So plotlyக்கு நான் தனியாக tutorial மேக் பண்ண ட்ரை பண்றேன். So as of now நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் plotly எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஓகே ஃபைன். as of now இந்த எஜெண்டா வந்து நமக்கு என்னன்னா, ஸோ அரிமா சரிமா ப்ரோபேட் அப்புறம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா மாடல், அது வந்து டீட்டெயிலாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். அதுதான் இந்த மெயின் எஜெண்டாவே. ஓகே ஃபைன். ஸோ மேட்பிளாட்லிப் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வார்னிங்ஸ் இக்னோர் பண்ணுறதுக்காக வார்னிங்ஸ் இக்னோர் பண்ணிக்கிறேன். ஸோ as of now நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் எப்பயுமே டேட்டா செட், இந்த டேட்டா செட்டை வந்து பற்றி சொல்லணும்னா ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் சீரீஸ்னாலே இந்த ஏர் பேசஞ்சர் டேட்டா செட் தான் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே இங்கே இந்த டேட்டா செட் எப்படின்னா 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ மந்த்து ஒன்று, பேசஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ மந்த்னா 1949லேருந்து 1960 வரையும் இருக்குது. ஸோ இது ஒரு ஏரோப்ளைனில் எத்தனை பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு டேட்டா செட் தான். ஸோ டைம் சீரீஸ்னாலே இந்த ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா செட் தான் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான டேட்டா செட் இந்த ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா செட். ஸோ அதுவே நான் எடுத்து இந்த அரிமா சரிமா ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ 1949 ஒன்ல இருந்து, அதாவது 1949 ஜனவரி மாசத்துல 112 பேர் போயிருக்காங்க. அதாவது 112 மெம்பர்ஸ் ஆர் டிராவலிங் இந்த 1945 ஜனவரி. ஓகே ஃபைன். அதே மாதிரி 1960 வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 144 rows. ஸோ இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ எப்பயுமே இதுதான் டேட்டா செட்னு சொல்லிட்டேன். ஸோ டேட்டா செட் ஏற்கனவே கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கு. ஸோ அதனால நான் ஏர் பேசஞ்சர்ஸ் ஜிவின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களோட டேட்டா செட் வேற டைரக்டரி, அதாவது டவுன்லோட் பண்ண வைக்கும்போது டவுன்லோட்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஃபைல் பார்த்து இங்கே கொடுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ DF is equal to PD.read.csv of air passenger CSV. ஸோ பாஸ்ட் டேட்ஸ், இங்கே நான் டேட் மந்த் காலம் தான் டேட் காலம். ஸோ அதை வந்து நான் பாஸ்ட் டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மந்த்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் நான் இண்டெக்ஸ் காலம் இஸ் ஈக்குவல் டு மந்த் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஏன் இங்கே நான் இண்டெக்ஸ் காலமை மந்த்தாக வைக்கிறேன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ எப்பயுமே டைம் சீரீஸ்னாலே டேட் காலம் மந்த் காலம் இதுதான் வந்து எப்பயுமே இண்டெக்ஸ் காலமாக இருக்கணும். ஓகே அதுக்காக எப்பயுமே சொல்லுவாங்க இண்டெக்ஸ் காலம் எப்பயுமே இந்த டைம் சீரீஸ் அனலைஸ் பண்ணும்போது
ஸோ எப்பயுமே மெயின் எஜெண்டா டேட் காலம், டேட் எந்த இதில் இருக்கு நம்ம ஏன்னா நம்ம டைம் மிஷின் பிரிட் பண்ண போகிறோம். ஸோ டேட் எந்த இதில் இருக்கோ அந்த டேட் இதை வச்சு தான் நம்ம இண்டெக்ஸ் காலமாக வைப்போம். ஓகே, அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் காலம் இஸ் ஈக்குவல் டு மந்த். ஓகே, ஸோ நான் இப்போ டேட்டா செட்டை ரீட் பண்ணிட்டேன். ஸோ எப்பயுமே நம்ம டேட்டா செட்டை ரீட் பண்ணதுக்கப்புறம் மொதல் 5 ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகுது. df.8 கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு, ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த மந்த் இது வந்து மந்த் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. எம்எஸ்ன்றது மந்த் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டேட் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஸோ 1949 அப்படின்னு சொல்லி இருக்கு நம்ம டேட்டா செட்டில். இப்படி தான் இருக்கும். 1949 1011 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அதனால ஆஸ் ஃப்ரீக்வன்சி மந்த் ஸ்டார்ட் மந்த் வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மந்த், அதனால ஆஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மந்த் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எம்எஸ்ன்றது ஒன்றும் இல்லை, மந்த் ஸ்டார்ட். ஓகே, நான் பாருங்க கூட காட்டுறேன். ஸோ df is equal to df.asFreq of month used to change the frequency of time series data frequency index to monthly. Okay, fine, that's all. Okay, இப்போ நான் திரும்பி df.8 பார்க்குறேன். ஓகே, ஃபைன், சேம் திங். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டேக் இருக்கு. நீ வேணா வச்சுக்கலாம், எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். df.rename of columns is equal to passengers பேசஞ்சர்ஸ் டேட்டா. இந்த பேசஞ்சர்ஸை மாற்ற போகிறேன், இந்த பேசஞ்சர்ஸ்ல இருந்து இந்த பேசஞ்சர்ஸாக மாற்ற போகிறேன். ஸோ இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூனா டேட்டா செட்லேயே அது மாறிடும் அப்படின்னு சொல்லிடுறதுக்காக திரும்பி அந்த டிஎஃப்லையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பிளாட்ல யூஸ் பண்ணி டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா எப்பயுமே பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக இங்கே பிளாட்லியில் லைன் சார்ட் பிளாட்லி மொத்தம் பொறுத்தவரையும் 2 டைப்பாக இருக்கு. பிளாட்லி எக்ஸ்பிரஸ், பிளாட்லி கிராஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக பிளாட்லி டியூட்டோரியல் சொல்றேன். as of now ps.line அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைன் சார்ட் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஎஃப் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இல்ல, ஸோ டிஎஃப்ல என்ன டேட்டா செட் கொடுக்க போறோம். டேட்டா செட் எக்ஸ்ல df.in, அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ. அடுத்து ஒய்ன்றது df.passengers அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். அதாவது ஒய் வேல்யூ எத்தனை பேசஞ்சர்ஸ், கவுண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் டிராவல் இந்த ஏரோப்ளேன். ஓகே, ஸோ லேபிள்ஸ் வந்து இந்த மந்த் வந்து மந்த், பேசஞ்சர்ஸ் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் சும்மா ஹைட் வித்து அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு இது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன், இது அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வருது பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே தெரியுது. ட்ரெண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரெண்ட் இருக்கு, சீசனாலிட்டி இருக்கு. ஏன் சீசனாலிட்டி இருக்குன்னா ஸோ மந்த் எந்த சீசனாலிட்டி பற்றி அப்புறமா பேசுகிறேன். இப்போ ட்ரெண்ட் இருக்கு. ஓகே, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ட்ரெண்ட் இருக்கு. ஸோ ட்ரெண்ட்ன்றது என்னது, கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஃபைன். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சீரிஸ் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி பார்த்தோம். ட்ரெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஃபைன். கண்டிப்பா ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். ஸோ நான் சொன்னல பிளாட்லியில் 2 டைப்பா சொல்லுவாங்க. பிளாட்லி எக்ஸ்பிரஸ், பிளாட்லி கிராஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் திரும்பி பண்ணியிருப்பேன். இது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து சீசனாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து மந்த்லி டேட்டா செட். ஸோ அதனால மந்த்தை வச்சு நான் குரூப் பை பண்ணிக்கிறேன். df.group ஆஃப் df.insert ஸோ பேசஞ்சர்ஸ் டேட்டாவை மீன் பண்ணி ஸோ ஆவரேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மந்த் நேம்ஸ் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, ஃபைன். தான் மந்த் நேம்ஸ் சொல்லி வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இம்ப்ளோட் பிளாட்லி கிராஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் பிளாட்லி கிராஃப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபில்டர் அட்ரஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பார் சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மந்த் நேம்ஸ், மந்த்லி ஆவரேஜ் வேல்யூஸ், இப்போ வேல்யூஸ் யூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கிரீன் கலரில் வேணும், பிளாக் கலர் இதெல்லாம் ஃபிக் ஸ்டைல். ஓகே, இதெல்லாம் அப்படியே விட்டுருக்கோம். ஸோ நமக்கு தேவையில்ல. பிளாட்லியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது நான் எக்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஒய் என்ன கொடுக்குறாங்கன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த பிளாட்லியை பற்றி நான் டீட்டெயிலாக வேறு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சீசனாலிட்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியுது. எல்லா மாதம் ஜூலை மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அதிகமான பேசஞ்சர்ஸ் ட்ராவலாக இருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன குரூப் பை பண்ணிட்டோம். எல்லாம் 1949லேருந்து 1960 வரையும் நம்ம குரூப் பை எல்லா மந்த்தையும் குரூப் பை பண்ணி ஸோ ஜனவரி மாதத்தில் மொத்தமாக 250 பேர் சம்திங். ஸோ ஜனவரி மாதத்துல 241 நம்பர்ஸ் போயிருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த ஜூலை மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் தான். ஏன்னா அதான் சீசன் டைம் தான். சீசனாலிட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா ஸோ சம்மர் டைமில் கண்டிப்பாக நிறைய ட்ராவலிங்ஸ் நடக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஜூலை, ஆகஸ்ட்ல நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசனாலிட்டினா என்ன, சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் நல்லா சேல்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த சீசன் பொறுத்து தானே இது ஆகுது. அதான் சீசனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். சீசனாலிட்டி இருக்கு. ஓகே, நம்ம 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் இருக்கு, சீசனாலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா பி வேல்யூ, டி வேல்யூ, கியூ வேல்யூ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு முக்கியமானது. ப்ராடக்ட் தேவையில்ல. ஸோ நான் சொல்றது அரிமாக்கு சரிமாக்கு சொல்றேன். ஸோ அரிமாக்கு இந்த மெயினே இந்த ஆர்டர்னு சொல்றது தான். இந்த பிடிக்யூ பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியலனா இங்கே ஐ பட்டனில் வந்து இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்க. ஓகே, ஃபைன்.
ஸோ டிஎஃப் டாட் லாக் பேசஞ்சர்ஸ் ஆஃப் என்பி டாட் லாக். ஓகே கிஷோர், ஏன் நீ லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் ஆரம்பத்தில் ஃப்ளைட் மேபி நம்ம ஒரு கதை மாதிரி வச்சுப்போமே. ஸோ ஆரம்பத்தில் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறப்ப ஸோ ஃப்ளைட்டை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளைட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஓகே ஃபைன். ஸோ அதாவது ஆரம்பத்தில் 1949 அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக போக 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 தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1949 100 பேர் மேக்ஸிமம் போனீங்கன்னா 120. ஆனால் 1960 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 300க்கு மேலே இருக்கும். ஏன்னா டேட்டா வேரியன்ஸ் அதிகமாகுதுல்ல. ஸோ இது வந்து எட்ரோ டேஸ்க் எலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வேரியன்ஸ் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டுட்டோரியல்ல. ஓகே ஃபைன். அசப்னா அதனால நான் லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ df of log passengers is equal to np dot log of df of passengers. ஓகே ஃபைன். ஸோ இப்போ மாதிரி நான் df பார்த்தோன்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் பார்த்தோன்னா ஸோ லாக் பேசஞ்சர்ஸ்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒரு காலம் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதில் லாக் வேல்யூ np dot logனா ஏன்னா லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லாக் நம்ம படிச்சிருப்போம் 10th 12th தான் படிச்சிருப்போம். ஸோ அதான் மேக்ஸ் நடக்குது பின்னாடி. ஸோ அசப்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. மேலே என்ன நடக்குது அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு இது நடக்கும். ஸோ ஏன் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ ஏன் நம்ம பண்ணுறோம் 1949 100% பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1960 நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வேரியன்ஸாக இருக்கு. இது வந்து எட்ரோ டேஸ்க் எல்லாம் சிட்டின்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாம இதுதான் முக்கியமான வேல்யூ. ஸோ டி வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே டி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் கியூ. பி கியூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டி வேல்யூனா என்னன்னு சொன்னேன்னா டிஃபரன்சிங் சொல்லி பார்த்தேன். ஸோ டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒன்று சொன்னேன், டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ ஞாபகம் இல்லைன்னா அரிமா மாடல் சரிமா மாடலில் போய் பாருங்க. ஸோ இந்த டி வேல்யூ கண்டுபிடிக்கனாலே நான் ஒரு டிக்கி ஃபுல்லர் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஒரு கதையெல்லாம் வச்சு சொன்னேன். இந்த திருட இல்லை நான் ப்ரூவ் பண்ணணும் நல்ல ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் சொன்னேன். ஞாபகம் இருந்தா போய் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏடிஎஃப் ஃபுல்லர் அதாவது டிக்கி ஃபுல்லர் அல்டர்னேட்டிவ் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அசோசியேட்டட் அல்ட்ரா ஏதோ சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்ஏ டாட் ஸ்டாட்ஸ் டூல்ஸ் டாட் இம்போர்ட் ஏடிஎஃப் ஃபுல்லர். ஸோ இப்போ வந்து நான் அப்பயே சொன்னேன் பி வேல்யூ லெஸ் தென் 0.5 இருந்துச்சுன்னா ஓகே நம்ம சீசனல்ட்டே மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பி வேல்யூ இல்லைன்னா பி வேல்யூ கிரேட்டர் தென் 0.5 இருந்துச்சுன்னா திரும்பி நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகே அதுக்காக தான் சொல்றேன். ஓகே 0.05 மறந்துடாதீங்க, நான் தப்பா சொல்றேன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்ஏ டாட் இம்போர்ட் ஏடிஎஃப் ஃபுல்லர் ரிசல்ட்டு நான் இந்த ஏடிஎஃப் ஃபுல்லர் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக தான் கொடுக்கணும். ஸோ நம்ம இதை கொடுக்க முடியாது. ஏன்னா இது கொடுக்கும்போது ஏன்னா வேல்யூஸ் அதிகமாக இருக்கு, ஐ வேரியன்ஸ் இருக்கு. மாடல் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் அரிமான்ற மாடல் பேக்ரவுண்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க ஒர்க்கிங்கில். ஸோ அந்த இதில் நடக்காதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதனால நம்ம லாக் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். டிஎஃப் டாட் லாக் பேசஞ்சர்ஸ் ட்ராப் பண்ணி ட்ராப். ஏன்னா லாக் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிஃபரன்சிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ மேலே இருக்க வேல்யூ நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கக்கூடாது, அதனால ட்ராப் பண்ணியே போடுறேன். ஓகே ஃபைன். இந்த ப்ரீ வேல்யூ போடுறேன். ரிசல்ட் ஆஃப் 1 மேலே ரிசல்ட் ஆஃப் 1னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ வரும் ஏடிஎஃப் ஃபுல்லர் டெஸ்ட். ஸோ நமக்கு ரிசல்ட் ஆஃப் 1 மட்டும் தான் வேணும். அது ஏன் ரிசல்ட் ஆஃப் 1னா அதான் பி வேல்யூ. அந்த இங்கே பி வேல்யூன்றது கேபிட்டல் பி வேல்யூ மறந்துடாதீங்க. இது வந்து டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட்டோட பி வேல்யூ. ஸோ இந்த டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட் வந்து என்ன கொடுக்குன்னா 0.42 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 0.42. ஸோ நான் ரன்னே பண்ணிடுறேன். ஸோ 0.422 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், இஃப் பி வேல்யூ இஸ் லெஸ் தென் 0.05 லெஸ் தென் 0.05 சொன்னேன். அப்போ நான் தான் பி வேல்யூ நமக்கு ஸ்டேஷனரியா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இப்போ ஆகலை. ஸோ நம்ம திரும்பி டிஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ திரும்பியும் டிஎஃப் டாட் லாக் திரும்பி நான் டிஃபரன்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி நான் ஏடிஎஃப் ஃபுல்லர் டெஸ்ட் அதே இப்போ ஏடிஎஃப் ஃபுல்லர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி திரும்பி அந்த லாக வச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.07 அந்த ஸ்லைட்ஸ் தான். ஸோ ரொம்ப நம்ம டிஃபரன்சிங் பண்ணக்கூடாது, ஓவர் டிஃபரன்சிங் ஆயிரும். ஸோ மாடல் ரொம்ப தப்பாக ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லைட்டாக தானே இருக்குது. ஸோ 0.05 0.07 சிமிலராக தான் இருக்கும். ஸோ லைட் மினிமம் வேல்யூ தான். ஸோ அதனால 0.07 அதாவது நான் இங்கே டிஃபரன்ஸ் எந்த யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ 1 மினிட் யா இங்கே நான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணல. நான் ஒரு டிஃபரன்ஸ் லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படியே ஏடிஎஃப்ல டெஸ்ட் கொடுக்கும்போது 0.4 வந்திருக்கு. ஸோ நான் ஒரு டிஃபரன்சிங் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஒரு வேல்யூ அதாவது 0.7 வந்திருக்கு. ஓகே நம்ம டிஃபரன்சிங் பண்ணதுக்கு 1 நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸோ டி வேல்யூன்றது ஒரு டிஃபரன்ஸ் தான் பண்ணியிருக்கோம், அதனால 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃபைன். இன்னும் நம்ம ரிமைனிங் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா பி வேல்யூ கியூ வேல்யூ, சரி பி வேல்யூ கியூ வேல்யூ, யா பி வேல்யூ கியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதுக்கு நம்ம பிளாட் ஏசிஎஃப் பிஎஸ்சிஎஃப்னு சொன்னேன். ஸோ அதை மாடல் வச்சு சொன்னேன், நான் சொல்லியிருந்தேன். ஓகே ஃபைன். இப்போ நான் திரும்பி இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பி வேல்யூ அதாவது கியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பானா ஏசிஎஃப் பிஎஸ்சிஎஃப் பிளாட் வச்சு கண்டுபிடிப்போம். கியூ வேல்யூ எதுனா ஏசிஎஃப் பிளாட் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே ஃபைன். ஸோ இந்த பிளாட் பிஎஸ்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். லாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40னா ஏன் லாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40னா ஃபர்ஸ்ட் 40 மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஃபைன். அதுதான் ஸோ ஆக்சஸ் ஆஃப் 0 அதாவது இந்த காலம் ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இது. ஸோ ஆக்சஸ் ஆஃப் 0 டாட் செட் டைட்டில் இது ஏசிஎஃப் பிளாட்டா வச்சுக்கோ, இது பிஎஸ்சிஎஃப் பிளாட்டா வச்சுக்கோ. ஆஸ் ஆஃப் நோ பிளாட் ஏசிஎஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பிளாட் பிஎஸ்சிஎஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சா போதும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ல நல்லா பார்த்தீங்கன்னா 1 இருக்கும்போது தான் பீக்ல போயிருக்கு. ஸோ மற்றெல்லாம் சீசனாலிட்டியாக தான் வெளில வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த பிஎஸ்சி பிளாட் வந்து நமக்கு சூஸ் பண்ண முடியலன்னா ஆட்டோ சரிமான்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுவே மாடல் வந்து பிக்யூ வேல்யூ தான் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் அ பிகினரா ஆட்டோ அரிமாக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏர் பர்சன்டேஜ் பிக்யூ வேல்யூ எப்பயுமே ஒன்றா தான் வைப்பாங்க. ஸோ இதுலேயும் பிக்யூ வேல்யூ ஒன்றா தான் இருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பி வேல்யூ தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆயிருக்கு பார்த்தீங்களா. பி வேல்யூ கியூ வேல்யூ மற்றதெல்லாம் உள்ளே வந்திருக்கு. அதனால பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பி வேல்யூ 1, கியூ வேல்யூ 1, டி வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆர்டர் வந்து 1,1,1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வந்து டெஸ்ட் இங்கே கேட்கலாம், நீங்கள் ட்ரெயின் டெஸ்ட் யூஸ் பண்ணி சைக்கிட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிக்கல டேட்டா செட்டை அப்படின்னு கேட்கலாம். ஸோ டைம் சீரிஸ் டேட்டா செட்டை பொறுத்த வரையுமே எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி பிரிச்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் பிரிக்கலாம், நான் பிரிக்க வேணாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் இப்படி பிரிச்சா ஈஸி நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அதை நான் திரும்பி பிரிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வித்தவுட் டிலே நம்ம அரிமா மாடலுக்குள்ள போவோம். ஸோ அரிமாவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்ஏ டாட் அரிமா மாடல். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஸ்டாட் மாடல் டாட் டிஎஸ்ஏ டாட் அரிமா மாடல் இம்போர்ட் அரிமா. ஓகே ஃபைன். ஸோ அரிமா இந்த ட்ரெயின் ஆஃப் லாக் பேசஞ்சர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆர்டர் கொடுத்துட்றேன். இங்கே தான் பி கியூ பிடி கியூ. ஸோ நான் வாரம் சொன்னது இந்த அரிமா சரிமா ப்ரொபேட் இந்த சொன்னல, ப்ரொபேட்டுக்கு தேவை இந்த பிடி கியூ வேல்யூ. ஸோ ஆர்டர் அரிமாக்கும் சரிமாக்கும் தான் தேவை. ஸோ ஆர்டர் 1,1,1. ஓகே ஸோ அந்த மாடலை ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ மாடல் அரிமா டாட் சம்மரின்னு போடுறேன். ஓகே ஃபைன். லெட் மீ செக். ஸோ மாடல் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சியா பி வேல்யூ பாருங்க. ஸோ 0.05. ஓகே ஃபைன், நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ நான் சொன்னல இந்த ஐ வேரியன்ஸ் ஹெட்ரோசிட்டின்ட்டு, ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க 0.91 இருக்கு. ஸோ ஐ வேரியன்ஸ் இல்லை. ஓகே ஃபைன். ஓகே இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ மாடல் டாட் அரிமா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ட்ரெயின் டெஸ்ட் எது வரையும் பிரிச்சேன்னா, ஆஸ் ஆஃப் நோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்க்கும் அடுத்த 5 வருஷம் டெஸ்டிங்க்கும் கொடுத்தேன். ஸோ நீங்க வேணும்னா ஃபர்ஸ்ட் 9 வருஷத்தை ட்ரைனிங்க்கும் 1 வருஷத்தை டெஸ்டிங்க்கு வச்சுட்டு நீங்க ப்ரிடிக்ட் பண்றது 1961 ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே ஸோ நான் மொதல் 5 வருஷம் சொல்லி பிரிச்சு வச்சுக்கிட்டேன். அதனால நான் இப்படி பிரிக்கிறேன். நீங்க வேணும்னா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே அதெல்லாம் உங்க விருப்பம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1955 234 ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சிமிலராக தான் இருந்திருக்கேன். பட் நம்ம என்ன சொன்னோம், அரிமா சீசனாலிட்டியை ஹேண்டில் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது இப்படி பார்த்தா நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் பிளாட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி லைன் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் சார்ட்ல இன்டர்செப்ட் பேசஞ்சர்ஸ், அதே மாதிரி இன்டர் டெஸ்ட், அதே மாதிரி அரிமா ஃபோர்காஸ்ட் பண்ணது. ஓகே அதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அரிமா ஃபோர்காஸ்ட் பண்ணதை இந்த லைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அரிமா சீசனாலிட்டியை ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே தான் வந்திருக்கணும், அரிமா சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஸோ அரிமா மாடல் ஃபெயில் ஆயிடுச்சு ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டாக்கு. ஓகே ஃபைன். ஸோ நம்ம அதுக்காக தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் சரிமான்னு சொல்லி ஒன்று. ஸோ சரிமாவை எடுக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்சி டாட் ஸ்டாட்ஸ் பஸ் டாட் சரிமேக்ஸ். ஸோ எதுக்கு இப்படி ஃபைல் ஃபோல்டராக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லை. ஸோ இட் மேக் சென்ஸ். ஸோ ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்சி டாட் ஸ்டாட்ஸ் பேஸ் டாட் சரிமேக்ஸ் இம்போர்ட் சரிமேக்ஸ். ஓகே ஃபைன். சரிமேக்ஸ் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி தான் சேம் ட்ரெயின் லாக் எந்த டேட்டா செட் கொடுக்க போகிறோம் டேட்டா செட்டு. ஸோ பிடிக்யூ வேல்யூ. ஸோ இதில் வந்து சீசனாலிட்டி ஆர்டர் நான் சொன்னேன்ல, ஸ்மால் பி ஸ்மால் டி ஸ்மால் கியூ சொன்னேன், அது ஆர்டர். ஸோ ஓகே சீசனல் கேபிட்டல் பின்னு சொன்னல, அதான் சீசனாலிட்டி பி, சீசனாலிட்டி டி, சீசனாலிட்டி கியூ, அதாவது எரர் மீன் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து மந்த் ஏன்னா நம்ம மந்த் ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதம் தான் அதிக வேறுபாடு போகிறாங்க. ஸோ அதனால 12 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். என்ஃபோர்ஸ் செஷனாலிட்டி ஃபால்ஸ்னு கொடுக்குறேன், இன்வெர்டபிலிட்டி ஃபால்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் பராமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் டேப் எழுத்துனீங்கனாலே இந்த பராமீட்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை பற்றி மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன். இப்போ மாடலை ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ சம்மரி பார்க்குறோம். ஓகே ஃபைன். ஸோ யா மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா பி வேல்யூ யா ஒர்க்கிங் ஃபைன், லைட்டாக ஒர்க் ஃபைன்.
ஸோ ஹெட்ரோஜெனிசிட்டி 1.29 வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ இப்படி பார்த்தா நமக்கு தெரியாது, நம்ம லைன் சார்ட் வச்சு பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ 1955 சம்திங் இட் இஸ் ப்ரெடிக்டிங் ரைட். ஸோ ஏன் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா, நான் ட்ரைனிங்க்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கேன், அதனால இங்கே தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ நான் 9 வருஷத்தை கொடுத்து 1961 ப்ரிடிக்ட் பண்ணால் கண்டிப்பாக கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணேன், ஸோ நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ அதையும் நான் ஒர்க் பண்ண ஃபைலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக ஒர்க் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுச்சு. ஸோ as of now நான் 5 வருஷத்தை ட்ரைனிங் கொடுத்ததுனால இது தப்பாக கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் கரெக்டாக ஒரு சிமிலாரிட்டி வருது பாருங்களேன். ஸோ கிராஃபில் சிமிலாரிட்டி வருது. ஓகே ஃபைன். சரிமா ஒர்க்ஸ்பெல் ஆன் சீசனாலிட்டி. ஓகே ஃபைன். நம்ம ஹீரோ ஃபேஸ்புக் ப்ரொபேட் மாடலுக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ரம் ப்ரொபேட் இம்போர்ட் ப்ரொபேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நான் அப்பயே நடத்துகிறப்பே சொன்னேன், இது எப்பயுமே இந்த காலம்ஸ் வந்து டிஎஸ்ஸாக தான் இருக்கணும், இன்னொன்று காலம்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ டிஎஸ் காலம், அது காலம் நேம் அப்படி மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதனால டிஎஸ், அது எந்த காலம் டேட் காலமாக இருக்கோ அது வந்து டிஎஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இன்னொரு காலம் வந்து நமக்கு ஒய்யா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓகே சொன்னேன், அப்பயே சொன்னேன், ப்ரொபேட் மாடலில் போய் பாருங்க. ஓகே ஸோ இப்போ நான் திரும்பி காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ df.8 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நான் டிஎஃப் தான் மாற்றினேன். ஓகே ஃபைன். ஸோ டிஎஃப் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் இப்போ இந்த செல்லிங் தேவையில்லை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ மாடல் நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ப்ரொபேட் ஆஃப் சீசனாலிட்டி மோட் மல்டிப்ளிகேட்டிவ். ஏன் மல்டிப்ளிகேட்டிவ்னா, ஸோ அடிக்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அதுலேயே. ஸோ இப்போ நான் திரும்பி சொல்கிறேன், இப்போ வந்து ட்ரெண்டு சீசனாலிட்டி ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ட்ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, சீசனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து மல்டிப்ளிகேட்டிவ்னு சொல்லுவாங்க. அடிக்டிவ்னா என்னன்னா, ட்ரெண்ட் மட்டுமே ஆட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ட்ரெண்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா அது அடிக்டிவ். ஸோ நம்ம டேட்டா செட்டில் மல்டிப்ளிகேட்டிவ் தான். ஸோ ஏன்னா ட்ரெண்ட் ப்ளஸ் சீசனாலிட்டி ஆட் ஆயிருக்கு, அதனால மல்டிப்ளிகேட்டிவ். ஸோ இயர்லி சீசனாலிட்டினா, ஸோ ஆமாம் இயர் டேட்டா செட் தானே, இயர்லியாக தானே சீசனாலிட்டி ஆகுது. ஸோ ஓகே வீக் சீசனாலிட்டி இல்லை, டெய்லி சீசனாலிட்டி இல்லை. ஸோ சேஞ்ச் பாயிண்ட் ஃப்ரீ எஸ்எல் நான் அப்பயே சொல்லியிருப்பேன், சேஞ்ச் பாயிண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். போஸ்டர் எஸ்டிமேஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இல்லைனா போய் பாருங்க. சீசனாலிட்டி ப்ரொடிக்ஷன் இதுக்கு வந்து நான் 4 இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க, 10 தான் கொடுக்கணும், n = 10 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ வீடியோ நம்பர் போய் பாருங்க. ஓகே ஃபைன். நான் மாடல் திரும்பி லோட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடல் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மாடல் ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ யா இட் இஸ் ஃபிட்டிங் த மாடல். ஸோ எஸ். ஸோ இப்போ நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபோர்காஸ்ட் டெஸ்ட். ஓகே ஸோ எப்பயுமே இந்த ப்ராடக்ட் மாடல் டீட்டெயிலாக தான் கொடுக்கணும். கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னல, இந்த ஒயாட் லோயர் ஒயாட் அப்பர், ஸோ ட்ரெண்ட் லோயர் ட்ரெண்ட் அப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு வந்து இந்த ஒயாட்டு தான் முக்கியம். ஸோ 228 பேர் போவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சாரி 228 கரெக்டாக தான் சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ யா நமக்கு இப்படி தெரிஞ்சால் தெரியாது. ஸோ அதனால் நான் மாடல் ஏதாவது இங்கே எதுவுமே கொடுத்துல, நான் இதை மட்டும் தான் மாற்றிருப்பேன். ஸோ ஃபோர்காஸ்ட் டெஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூ கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபேட் மாடல் ட்ரைங் டு ஃபிட் ஓகே கரெக்டாக தான் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் பேஸ்ட் ஆன் த டேட்டா செட், பேஸ்ட் ஆன் த ட்ரைனிங், பேஸ்ட் ஆன் த டெஸ்டிங் நான் கம்மியாக கொடுத்ததுனால கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணல. ஸோ இப்போ கிவ் 9 இயர்ஸ், அதாவது 9 இயர்ஸ் டேட்டா செட் ஃபார் ட்ரைனிங்க்கும் 1 இயர் டெஸ்டிங்க்கும் கொடுத்து நான் 1961 ப்ரிடிக்ட் பண்ணேன், கண்டிப்பாக அதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் அந்த வேல்யூ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ ஓகே நாம் இப்போ ஒரு 3 மாடல் பார்த்தோம். ஸோ அரிமா, சரிமா, ப்ரொபேட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு மாடல், அதாவது வோல்ட் விண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். ஸோ இந்த வோல்ட் விண்டர்ஸ் மாடல்னா எக்ஸ்போனன்ஷியல், அதாவது எந்த நம்ம வந்து பழைய டேட்டாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸோ ரீசெண்டாக இருக்க டேட்டாஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டு சீசனல் லெவலையும் நல்லா ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த வோல்ட் விண்டர்ஸ். ஓகே ஃபைன். இது வோல்ட் விண்டர்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ லைக் லெவல் 1 ஆல்ட் லீனியர் ட்ரெண்டு, ஆல்ட் விண்டர்ஸ், அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ட் லீனியர் சீசனாலிட்டின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். சம்திங். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ திரும்பி எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் இந்த ட்ரெண்ட் லாக் கொடுக்குறேன். ட்ரெண்டை இப்போ நான் வந்து ஏன் இங்கே ஆட் கொடுக்குறேன்னா, நான் லாக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் ஆட் பண்ணலாம், எப்போ நான் ட்ரெண்டு சீசனாலிட்டியை மாற்றிட்டேன். ஸோ அப்போ அடிக்டிவ் கொடுக்குறேன். ஸோ சீசனாலிட்டி அடிக்டிவ் கொடுக்குறேன், சீசனல் பீரியட் ட்ரான்ஸ் கொடுக்குறேன், மாடல் ஃபிட் பண்ணுறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் கிராஃபை ரன் பண்ணேன்னா ஸோ கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. ஓகே ஃபைன். கரெக்டாகவே ப்ரிடிக்ட் பண்ணுது. கரெக்டாகவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஆல்ட் விண்டர்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஆல்ட் விண்டர்ஸ் ப்ரொபேட்டோட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே அதே மாதிரி இடிஎஸ் மாடல். இடிஎஸ்னால என்னது, எரர், ட்ரெண்ட், சீசனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக மூணுமே ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்வான்ஸ்டு மாடல். ஓகே டைம் சீரீஸ்ல ஒரு அட்வான்ஸ்டு மாடல் கைஸ்.
ஸோ இடிஎஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் stats.tsa.exponential-smoothing.ets import TCS இடிஎஸ் மாடல். ஸோ திரும்பி இதை ரன் பண்ணுறேன். ஸோ இடிஎஸ் மாடல் ஃபிட் பண்ணுறேன். ஸோ ட்ரெயின் லாக் இங்கேயே நான் ஏன் அடிக்ட் கொடுக்குறேன்னா, நான் கொடுக்குறதே லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நான் முன்ன இருக்க மல்டிப்ளிகேட்டிவ் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ 1 minute என்னாச்சு? ஸோ நம்ம கடைசியாக செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ எரர் ஈக்குவல் டு ஆட் ட்ரெண்டு சீசனாலிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆட், ஏன்னா இது 3 தான் கொடுக்கணும். இந்த இடிஎஸ் மாடலுக்கு மொத்தம் 3 தான். நேம்லேயே அதுதான் எரரு, ட்ரெண்டு, சீசனாலிட்டி. எரர் இப்போ நம்ம அடிட்டிங் கொடுக்குறேன், ஏன்னா ட்ரெயின் லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆட் கொடுக்குறேன். ஸோ ட்ரெண்ட் கொடுக்குறேன், ஆடு, சீசனாலிட்டி ஆடு, சீசனல் பீரியட்ஸ் 12, ஏன்னா மந்த்லி இயர்லி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் ஸோ மாடல் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பியும் நமக்கு மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பண்ணால் கிராஃப் பார்த்து தான் பார்க்கணும். ஸோ இடிஎஸ் மாடல் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ட்ரை டு ப்ரிடிக்ட் சம்திங் அரௌண்ட் சம்வேர். ஓகே ஃபைன். 1960ல் 598 பேர் வருவாங்க அப்படின்னு கரெக்டாக ஒரு அளவு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஃபைன். ஆக்சுவலோட ப்ரொபேட்டோட வேர்ல்ட் விண்டர்ஸ் தான் வந்துச்சு. வேர்ல்ட் விண்டர்ஸோட இடிஎஸ் மாடல், ஏன்னா இது அட்வான்ஸ் மாடல். ஸோ ஓகே பர்ஃபார்ம் வெரி குட். ஸோ நான் 3 எல்லா மாடலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 242, 234 அரிமா ஓகே. அரிமா 231 கொடுத்துருக்கு. ஓகே 228, 233, 233 இங்கே வந்து யாருமே ஜெயிக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ட்ரைனிங் டேட்டா செட்டு பார்த்தேன். நான் ட்ரைனிங்க்கு கம்மியாக கொடுத்துட்டேன், அது தப்பாக பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இதுக்கு பதிலாக நான் ட்ரைனிங், என்னோட டாஸ்க் வந்து என்னன்னா ட்ரைனிங் 5 வருஷம் அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு, ஒரிஜினலாக கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் 5 வருஷம் சொல்லி போயிடுச்சேன். ஸோ நீங்கள் வந்து 1961 ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நான் எல்லா மாடலுமே இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லா மாடலும் பார்த்தும்போது கரெக்டாக எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணது இந்த இடிஎஸ் மாடல் தான். ஸோ இந்த பாருங்கள் இந்த கிளைன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆக்சுவல் மாடலு. ஸோ இந்த ரோஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோஸ் லைன் இப்போ நான் காட்டுறல இடிஎஸ் மாடல் கரெக்டாக ஒரு அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் இடிஎஸ் மாடல் இது வரைக்குமே போயிருக்கு. ஸோ அது செகண்டாக இது பார்த்தீங்கன்னா இந்த சரிமா நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ தேர்டு வந்து ப்ரொபேட்டு. அதுக்கப்புறம் அரிமா மாடல் படுத்துருச்சு. ஓகே ஃபைன். அரிமா சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணது. ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து நான் டேட்டா செட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ திரும்பி ரன் பண்ணால் திரும்பி இதாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன்ல உங்களுக்கு. ஸோ இங்கே இங்கே ட்ரெயின்லாம் கொடுத்துருக்கோம், அதனால் இது பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ரொபேட் மாடலில் போயிட்டு நான் மல்டிப்ளிகேட்டிவ்னு மாற்றணும். ஓகே அடிக்டிவ். ஓகே இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே மாடல் ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி ரன் பண்ணுறேன். ஃபோர்காஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ திரும்பி ரன் பண்ணுறேன். மாடல் அப்பயே அதே அவுட்புட் தான் கொடுக்கும். நீங்கள் அதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். நான் ட்ரெயின் லாக் கொடுத்ததுனால ப்ரொபேட்டர்னால ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் கொடுத்தாலும் தான் கொடுக்கலாம், அதே ஃபைன் பண்ணிக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைம் சீரிஸே கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அரிமா, சரிமா, ப்ரொபேட்டு, இடிஎஸ், வேர்ல்ட் விண்டர்ஸ், இந்த மாதிரி 5 இம்பார்ட்டன்டான மாடல்ஸ் பார்த்தோம். ஒரு ப்ராக்டிகல்ஸ், அதாவது ஒரு டேட்டா செட் எடுத்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஃப்ரம் தி கிஷோர் லிட்டிக்ஸ். டாடா பை பை.